Dear students, now part 2, 5th standard, the treeless grassland, part 2, revisions part. So, answer the following. Social subject, listen all of you. Part 1, one more questions already revised. So, now question answer. So, first question, listen உங்கள் புக்கில் ஃபஸ்ட் கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் இருக்குது இங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன், வாட் ஆர் கிராஸ்லேண்ட், வாட் டைப் ஆஃப் கிளைமேட் டூ கிராஸ்லேண்ட் ஹாவ்? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட். The second one, write the names of some animals found in the prairies. Third one, why are the prairies called the wheat basket of the world? Fourth one, why is cattle reared in the western part? Fifth one, in the prairie, machines have almost replaced manual labor. Explain. So, இந்த 5 questions-க்கு இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். First one, answer. What are grassland? What type of climate do grassland have? So, first question-க்குரிய ஆன்சர் இங்கே புக்கில் உங்கள் புக் பேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேஜில் நோட் பண்ணியிருக்கேன் கொஷினுக்குரிய ஆன்சர். ஓகே, this is only first question answer. So listen, most of the grassland are in the temperate zone. The first point. அடுத்தது climate ரைட் பண்ணிக்கலாம். Most of the grassland are in the temperate zone. MOST, most, OF of THED, grassland, 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 RARER, in THD, temperate zone, TEMPERATE, temperate zone, ZONE, zone. So this is second. And climate பார்த்தீங்கன்னா என்ன climate and what climates கேட்குறாங்க இல்லையா? So this is only answer. In the prairies, winter or cold and summer, இந்த 3 சீசனில் பார்த்தீங்கன்னா hot. So rainfall is moderate, about 52 to 70 centimeter, and occurs mostly in the summer season. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 52லேருந்து தான் 70 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ திஸ் இஸ் கிளைமேட்டு. ப்ரைரீஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ அதை நீங்கள் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இங்கே கீழே இருக்குது. நம்ம என்ன கொஷின் பார்த்தோம்? செகண்ட் கொஷின், வாட் ஆர் த அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த கிராஸ்லேண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன அனிமல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? பிசான், ஃபர்ஸ்ட் ஒன் பிசான், செகண்ட் ஒன் ப்ரைரி சிக்கன் அண்ட் ப்ரைரி டாக் அண்ட் coyote. ஸோ the four animalஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பிசான், BISON, பிசான், அண்ட் செகண்ட் ஒன் ப்ரைரி டாக், PRAIRE, ப்ரைரி டாக், DOG டாக், அண்ட் ப்ரைரி சிக்கன், PRIARAIRE, ப்ரைரி chicken, 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 prairie chicken, and coyote, COYOTE, coyote. This is only animals in the second question answer. So then third question பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்டாங்க. அதாவது why are they called the wheat basket of the world? ப்ரைரி எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றதுக்காக கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஆன்சர். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த இப்போ ஹெட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு இது வரைக்கும் இருக்குது. ஆன்சர் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ தி ப்ரைரீஸ் ஆர் intensively cultivated and moist. அதாவது கார்ன்னா என்னது? மாய்ஸ். சோளம் இஸ் கல்டிவேட்டட், அங்கே அதாவது அதிகமாக கல்டிவேட்டட் ஆகிறது கார்ன் தான். இஸ் த ஈஸ்டர்ன் பார்ட் அண்ட் வீட் இன் த சென்ட்ரல் பார்ட். நெக்ஸ்ட்டு கர்ட்டில் இஸ் ரியர், ஸோ இன் த வெஸ்டர்ன் பார்ட். ஃபார்மர் ப்ரொடியூஸ் எனஃப் வீட் ஃபார் த ஹோல் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட், அண்ட் தட் இஸ் why the prairies dog are called the
வீட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து என்னது, வீட் தான். மக்காச்சோளம், கோதுமை, இந்த மாதிரி ஓட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அங்கே இருக்குது. அதனால தான் இதை வீட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் கூட உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணலாம். ஒன்ஸ் நான் சொல்கிறேன், ரீட் பண்ணிக்கலாம். தி THE prairie, PRAIRIES, prairies are intensively, INTENSIVELY, intensively cultivated, CULTIVATED, cultivated. Corn, 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 cornna maize, MAIST, maize, மக்காச்சோளம். So next one, eastern, in the eastern, cultivated in the eastern part, wheat in the central part. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டல், அதாவது இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, கேட்டல் இஸ் ரேர், அங்கே வந்து அது கம்மியாக தான் இருக்கும். கேட்டல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான். வெஸ்டர்ன் பார்ட், இந்த வெஸ்டர்ன் பார்ட் farmers produce enough wheat for the whole country and also export. Next point பார்த்தீங்கன்னா that is why the prairies are called the wheat basket of the world. So this is only second question. Third question குரிய answer. So now fourth question. Fourth questions பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. fourth questions. So listen, அதில் வந்து பார்த்தீங்கன்னா fourth questionல என்ன கேட்டிருந்தாங்க, லைஃப் ஆஃப் பீப்புள், லைஃப் ஆஃப் பீப்புள் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஃபோர்த்து கொஷின், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிசன், த ஓப்பன் லேண்ட் டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் ஹில்லி, த சாயில் ஹியர் இஸ் less fertile. In this region, animals are here, a large open area called the ranges. Cattle is here mainly for meat and milk. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி தான் இருக்குது அங்கே. அதாவது வந்து அவங்க ஓப்பன் லேண்டு தான், ஹில்லி பிளேசஸ் அண்ட் ரீஜியன். அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸ் கம்மி தான். லெஸ் ஃபெர்டைல் வந்து கம்மியாக தான் இருக்கும் அங்கே. உரத்தன்மை, அதாவது வந்து விளைவிக்கிற தன்மை வந்து லேண்டோட தன்மை வந்து கம்மி தான், லெஸ் ஃபெர்டைல். ஸோ லிசன், ஒன்ஸ் அகைன் ரீட் திஸ் ஆன்சர். THE open, OPEN open, land towards, LAND land, towards TOWARDS land, towards the west hilly. This is first point. Okay, can write this point, first point. Second point, the soil here is coarse and less fertile. This is second point. Okay, next one, in this region animals are here on large open area called the ranges. அதோட third point. Next fourth point, cattle is reared mainly for meat and milk. அவ்வளோதான், 4 point only. Point wise you can write the answer, you can easily memory yourself. Understand? Next one, fifth question. Fifth questions வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அதில் பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட் வந்து இந்த பிக் டைரிலேருந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. Big dairy farms have modern facilities for processing milk, and machines have almost replaced manual labor in dairy farm as well. So big dairy, DAIRY dairy farms, FARMS farms have modern modern facilities, FACILITIES facilities for processing milk, PROCESSING, processing milk, MILK, milk. So machines have almost replaced manual labor in dairy farms well. This is first point. Second one, the entire farm work of ploughing, saving and harvesting, threshing and winnowing and storing and food grains. So this is done by the machines, food grain and stored silos. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி செகண்ட் கொஸ்டின். இது ஃபுல்லாக thousands of hectares of farm lamb அதெல்லாமே. இங்கே ஃபிஃப்த்து கொஷின்ஸ் கொஞ்சம் பிக்காக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை 2 பாயிண்ட் போட்டு ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஃபிஃப்த்து கொஷின்ஸ் இந்த பாயிண்ட்டோட முடியுது, இதோட முடியுது. ஓகே,
இந்த பாயிண்டோட வரைக்கும் முடியுது உங்களுக்கு. ஃபிஃப்த் கொஷின். thousands of hectares of farmland இது வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு இதை ரைட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இது. ஓகே. செகண்ட் ஒன் இதிலேருந்து மேலே இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும். இங்கே இருக்குது மேலே. ஸோ இந்த பாயிண்ட்டோட முடியும். திஸ் இஸ் only fifth question. So I can read well. Okay, thank you. Read and memory yourself.